Hello friends, welcome to Trending Max channel. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராபபிலிட்டி தியரியோட மாடல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி தியரியும் நியூ சிலபஸில் உள்ளதான். ஆனால் ப்ராபபிலிட்டி தியரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொஞ்சம் கனெக்டடாக உள்ளது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்டும் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உள்ள கொஞ்சம் இருக்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு கொஷின், a dash deals any kind of data processing which is decided to summarize or describe important features of the data without going any further to infer anything that goes behind the data themselves. ஸோ கீழே கொடுத்துருக்க டைப்ஸில் நம்ம எந்த டைப்பை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ப்ராசஸிங் பண்ணுறோம். ஸோ டேட்டா ப்ராசஸிங் மீன்ஸ் டேட்டாஸ் வச்சு அதை டிசைன் பண்ணுவோம், சம்மரைஸ் பண்ணுவோம், டிஸ்கிரைப் பண்ணுவோம், ஸோ நிறையா பண்ணுவோம். அது டேட்டாஸ் வச்சு மீடியன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், காரிலேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த டேட்டாஸை வச்சு. ஸோ அந்த மாதிரி உள்ள அனாலிசிஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் கன்சிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் தட் ஆர் யூஸ்டு ஃபார் drawing inference. Second question is dash consists of methods that are used for drawing inference about the totality of observation on the basis of the knowledge about the part of the totality. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ drawing inference, totality, observations, basic knowledge of observations, part of totality இந்த மாதிரி இருக்கிறது இன்க்ளூட் பண்ணி. ஸோ இதுலேயே இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 டைப்ஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் யூஸ் ஆகும்னா எஸ்டிமேஷன்ஸ். ஸோ இதே மாதிரி டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் அண்ட் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்திசிஸ், இதுவும் வந்து இந்த சேம் ஃபேமிலி தான். ஸோ இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், இங்கேயே இருக்குது இன்ஃப்ரென்சன்ஸ். ஸோ இது வந்து இன்ஃப்ரக்ஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் ஆர் தீஸ் விச் ஆர் கலெக்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அண்ட் ஆர் த ஒரிஜினல் இன் கேரக்டர்ஸ். டேஷ் ஆர் தீஸ் விச் ஆர் கலெக்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அண்ட் ஆர் த ஒரிஜினல் இன் கேரக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி டேட்டா தான் வந்து கலெக்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கலெக்ட் பண்ணுறது ப்ரைமரி டேட்டா தான். ஸோ ப்ரைமரி டேட்டாவை பற்றி வேறு என்ன நம்ம பார்ப்போம்னா இது சம் ஸ்பேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ரா மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடுக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ப்ராப்ளம்ஸுக்கு, ஸோ பர்பஸ் ஆஃப் அனாலிசிஸ்க்கு, இன்டர்பிரேஷனில் பர்பஸ் ஆஃப் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இந்த ப்ரைமரி டேட்டா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். Next question, dash are these which have already been collected by some other persons and which have based through the statistical machine at least once. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி டேட்டாங்கிறது ஒரு ஷேப் இல்லாமல் ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கிறது. அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்பஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணி இன்டர்பிரேஷன்ஸ் ஏதோ யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் ப்ரைமரி டேட்டா. அதுவே இன்னொரு டேட்டா அதாவது செகண்டரி டேட்டாங்கிறது ஆல்ரெடி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து சம் பர்சனால் ஆல்ரெடி இது ஃபினிஷ் பண்ணி உள்ள மாதிரி இருக்கிறது தான் செகண்டரி டேட்டா. ஸோ வந்து இதை வந்து செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், இன் டேஷ் மெத்தட் த இன்வெஸ்டிகேட்டர் இன்டர்வியூஸ் personally everyone who is in the position to supply the information he requires. ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஒரு மெத்தடோட நேம் கேட்டிருக்காங்க. என்ன மெத்தட்னா, இன்வெஸ்டிகேட்டர் வந்து இன்டர்வியூஸ் பர்சனலி எவ்ரி ஒன் ஹூ இஸ் இன் த பொசிஷன் டு த சப்ளை இன்ஃபர்மேஷன் ஹி ரெக்வெஸ்ட். அதாவது இன்வெஸ்டிகேட்டர் வந்து பர்சனலாக எல்லார்கிட்டேயும் அந்த பொசிஷனில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சப்ளையை பற்றியோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாரு இல்லையா? ஸோ அந்த மெத்தடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டைரக்ட் பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் அதுதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இன்டென்சிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து டெஃபனேட்டாகவும் ரிலேயபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் கொஷின், இன் டேஷ் மெத்தட் த டேட்டா ஆர் கலெக்டட் த்ரோ இன் டைரக்ட் சோர்ஸ். ஸோ எந்த மெத்தடில் டேட்டாவை நம்ம டைரக்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷனில் தான் நம்ம வந்து டேட்டாவை டைரக்ட் சோர்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷன். இதில் வந்து டேட்டா வந்து காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபீல்டை ஓவரால் ஒரு பெரிய ஃபீல்டை கவர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இன்டென்சிவ் இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம வந்து டைரக்ட் பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்டென்சிவ் மெத்தட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், in dash the investigator appoints local correspondents in different parts of the field of enquiry. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து ஒரே டைரெக்டாக போயிட்டு ஒருத்தரே இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ஒரு பார்ட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனை வச்சு அந்த ஃபீல்டில் உள்ள எல்லாத்தையும் என்கொயர் பண்ணுறது தான் வந்து இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தடோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் த்ரோ கரஸ்பாண்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சி தான் ஆன்சர். ஸோ இன்ஃபர்மேஷன் த்ரோ த கரஸ்பாண்டன்ட். இந்த மெத்தடில் நமக்கு வெரி ஈஸியாக வந்து நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய வைல்டு ஏரியாவை கவர் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் த்ரோ கரஸ்பாண்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், so simple. Next question, the dash is the process of refining the raw material for proper utilization. ஸோ எந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி ஒரு ரா மெட்டீரியலை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எடிட்டிங். ஸோ எடிட்டிங்கிறது என்னென்னா, கன்சிடென்சியா, யூனிஃபார்மிலிட்டியா, கம்பேக்ட்னஸ்ஸா, ஸோ ஒரு அக்யூரன்சியாக எடிட்டிங் இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் ஏதோ ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் டேபிளாவோ அட்லீஸ்ட் டயக்ராமாவோ ஏதோ ஒரு கிராஃபாவோ நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ எடிட்டிங் தான் இந்த ப்ராசஸ். ஸோ ஆன்சர் வந்து எடிட்டிங். நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் த அவைலபிள் மேட்டர் இன் குரூப்ஸ் ஆர் கிளாஸஸ் அக்கார்டிங் டு த ரீசம்பிள்ஸ்லன்ஸ் அண்ட் லைக்னஸ். ஸோ இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு குரூப்பாகவோ இல்லை ஒரு கிளாஸாகவோ மாற்றுவோம் இல்லையா? அந்த அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மெத்தடுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை பண்ணுவோம். ஸோ காமனாக உள்ள ஃபீச்சர்ஸையோ இல்லை ஆப்ஜெக்டையோ ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஷின், த பர்பஸ் ஆஃப் டேஷ் இஸ் primarily to condense the data and hence to facilitate comparisons. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் டேபிளேஷன். ஸோ டேபிளேஷன்ஸ் தான் இதோட ஆன்சர். ஸோ டேபிளேஷன்ஸ் மூலமாக the purpose of tabulation is primarily to condense the data and hence facilitate the comparisons. ஸோ இது எதுக்கு டேபிளேஷன் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா டு ஹெல்ப் ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி டு கிளாரிஃபை த ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நம்ம எந்த ஆப்ஜெக்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ டேபுலேஷன் தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்,
ஸோ டேஷ் ரிவ்யூல்ஸ் இன்ஃபர்மேஷன் regarding one or more groups of independent equations. So dash relieves information regarding one or more groups of independent equations. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் டேபிளேஷன். ஸோ சிம்பிள் டேபிளேஷன். இந்த டேபிளேஷனில் ரெண்டு மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று வந்து சிம்பிள் டேபிளேஷன், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் டேபிளேஷன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் வந்து சிம்பிள் காம்படிஷன்ஸ் டேபிளேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், dash a dash is an orderly and logically arrangement of data into rows and column, and it attempts to present the voluminations and heterogeneous data in a concerned and homogeneous form. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள் தான் இதோட ஆன்சர். ஒரு டேட்டாவை நம்ம ப்ராப்பராக டேபிள் பண்ணி அனாலிசிஸ் பண்ணும்போது தான் நமக்கு அக்யூரேட்டாக எந்த ஆன்சரும் கிடைக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the dash is used when the data relating to different types and places are given and they are independent of one another. ஸோ டேட்டா வந்து ரிலேட்டிங் டு டிஃப்ரெண்ட் டைம் பிளேஸில் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ரெண்டு டேட்டாவும் ஒன்றுக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான இருக்கும்போது அதோட நேம் என்ன, அந்த யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரெப்ரசன்டேஷனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டயக்ராமேட்டிக். ஸோ டயக்ராமேட்டிக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the dash is used when we have represent the data of a frequency distribution and of a time series. ஸோ டேட்டா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனையும் டைம் சீரியஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். ஸோ இது என்ன இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் ஒரு டேட்டாவோட ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனையும் டைம் சீரியஸையும் நமக்கு சொல்லும். ஸோ இதோட ஆன்சர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் கொஷின், a dash is a set of vertical bars whose areas and proportional to the frequencies represented. ஸோ இது வந்து நமக்கு வந்து டேட்டாவை வெர்டிக்கல் பார்ஸில் ஒரு ஏரியாவில் ஒரு ப்ரொபோர்ஷனல் ஏரியாவில் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பார் டயக்ராம் இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன பேர்? ஹிஸ்டோகிராம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஒரு 15 கொஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறையா கொஷின்ஸ் பாருங்கள். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.